ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இன்றைக்கி வந்து வெளியில ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தோம். அதுக்கு அண்ணி சொன்னாங்க, "நம்ம எங்கள் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் எடுக்கணும். சரி அதுக்கு நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னாங்க. அதுக்கு தான் எல்லோரும் கிளம்பிட்டு நாங்க போனோம். நானு, எங்க பெரிய அண்ணி, சின்ன அண்ணி, என்னோட மாமியார், என்னோட சின்ன அண்ணியோட பொண்ணு. நாங்க எல்லாம் போனோம். ஃபர்னிச்சர் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போனா எங்க நேரமோ என்னமோ தெரியல. கடை அன்னைக்கு லீவு சாத்தியிருந்தது. சரி அப்புறம் என்ன பண்ணுறது? சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே என்ன செய்றது? அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில ஒரு திருமண மஹால்ல வந்து பிக் பஜார் போட்டிருந்தாங்க. எது எடுத்தாலும் ரூ. 159 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணியோட பொண்ணு சொன்னாங்க. "வாங்க வாங்குறோமோ இல்லையோ, உள்ள போய் பார்க்கலாம்" அப்படின்னு எங்க அண்ணி பொண்ணு சொன்னா. "சரி வாங்க போலாம். எனக்கும் கிளிப்பு, மேட்டெல்லாம் வாங்கணும்னு" அண்ணி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து பார்த்தா செம்மையா இருந்ததுங்க. பார்க்க ஒண்ணு வெரைட்டி வெரைட்டியா இருந்தது. அவ்வளோ அழகா இருந்தது. இன்னும் பார்க்கலாம் பார்க்கலாங்கிற மாரி நெறைய பொருள்கள் இருந்தது. ஒவ்வொரு இதுலயும் நெறைய மாடல்ஸும் இருந்தது. சூப்பரா இருந்தது. பார்க்கவே ஆசையா இருந்ததுங்க. எத வாங்கலாம், எத வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தது. அண்ணி காய் கட்டுற இது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எடுத்து காட்டுனாங்க. நானும் பார்த்தேன். "இதில எப்படி காய் கட் பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லி அண்ணி எடுத்து காட்டுனாங்க. "இதில காய் கட் பண்றத எடுத்து காட்டுனாங்க. இப்படி தான் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதாவது பார்த்தா எங்க மாமியார், "வேண்டாம் பார்க்காத வச்சுரு. பணம் இல்ல. வேண்டாம் பார்க்காத" அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. பரவால்ல. எப்படியும் வாங்க விட மாட்டாங்கன்னு தெரியும். சரி ஓகே நம்ம சும்மா வந்து வீடியோ மட்டும் எடுக்கலாம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டுருந்தேங்க. அதில பார்த்தீங்கன்னா நெறைய பேக்கு, அப்புறம் வந்து டெடி பேர் நெறைய இருந்ததுங்க. அப்புறம் பேக் பார்த்தீங்கன்னா டிசைனா ஹேண்ட் பேக்குகள் பார்த்தா அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அப்புறம் ஊருக்கு கொண்டு போற அந்த பேக்குக, அப்புறம் குழந்தைங்களுக்கு காரு, பைக்கு இந்த மாரி நெறைய டாய்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெறைய வாளி, கலர் கலரா அந்த மாரி ஹாட் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு சொல்ல முடியாது எல்லா ஐட்டங்களும் இருந்ததுங்க. இதுதான் இருந்துச்சு, இதுதான் இல்லைங்கிற அளவுக்கு இல்ல. நெறைய இருந்ததுங்க. இது பாருங்க சமையல் கட்டுல வைக்கிற கூடைங்க. அப்பத்தா டிசைனா இருக்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. அப்புறம் செப்பல். எங்க அண்ணி பொண்ணு செப்பல் கேட்டா. சரி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா, ஃபுல்லாமே ஹீல்ஸ் வச்சதா இருந்தது. அவளுக்கு ஹீல்ஸ் வச்சது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணி பொண்ணு சொல்லிட்டாங்க. சரி ஓகே வேணாம்னு சொன்னேன். இங்கிட்டு பார்த்தா பாய்ஸு செப்பல்ஸு, அப்புறம் பார்த்தா ஷூ நெறைய வெரைட்டி ஷூவா வச்சிருந்தாங்க. சரி ஓகே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, எல்லாம் வெளிய வரும்போது ஜாடியில் பார்த்தா அதுவும் டிசைனா இருந்துச்சு. பால்ஸு நெறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க முன்னாடி வச்சுருந்தாங்க. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா ட்ரெஸ் செக்ஷன். அது பார்த்தா உள்ளே போனீங்கன்னா, அவ்வளோ அழகா ட்ரெஸ்ஸுங்கங்க. பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் சூப்பரா இருந்தது. முன்னாடி என்ட்ரன்ஸ் போன உடனே சாரீஸு, அப்புறம் பார்த்தா நைட்டி வகைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் அடுக்கி பேக் பண்ணி வச்ச மாரி அழகழகா வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அழகா அந்த பக்கம் தொங்க விட்டுருந்தாங்க. அண்ணி எல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. ஆக்சுவலி அண்ணி பொண்ணுக்கு ஷால் வேணும்னு சொன்னா. அத பார்த்துட்ருந்தாங்க. எல்லா ஷாலையும் எடுத்து பார்த்துட்டா. ஒண்ணு கூட அவளுக்கு வந்து அவளுக்கு இருக்கிறதுக்கு மேட்ச் ஆகல. அது அப்புறம் சரி ஓகே. இது மேட்ச் ஆகல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் பார்த்தா சுடிதார் செக்ஷன் இது பூரா சுடிதாரா இருந்ததுங்க. பார்க்கவே அழகா இருந்தது. சூப்பரா இருந்தது. அப்புறம் இடையில எங்க வீட்டுக்காரரும் வந்து ஜாயிண்ட் ஆயிட்டாரு. நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வந்துட்டாரு. வந்து எல்லாரும் தான் சேர்த்து தான் நாங்க பார்த்துட்ருந்தோம். ஒவ்வொன்னையும் பார்த்துட்ருந்தோம். எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு. வெள்ளை கலர் கவுனுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்ததுங்க. சின்ன குழந்தைங்க போடுறது. ஆனா நல்லா அழகா இருந்தது. பார்க்க ஒவ்வொன்னையும் இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் எடுக்கலான்னு சொன்னேன். எங்க வீட்டுக்காரரு வேண்டாம். அவர் தான் நம்ம சரின்னு சொன்னார் வேணான்னு சொல்லுவாரே. அவருக்கு எதுவும் பிடிக்கல. எனக்கு நெறைய பிடிச்சது. ஆனா எதுவும் வாங்கல. சரி இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால தம்பிக்கு ஒரு 4 ஷார்ட்ஸ் வாங்கிட்டு போனேன். தம்பிக்கு வாங்கினோம். மத்தபடி எதுவும் வாங்கல இங்க. எல்லாமே நெறைய நல்லா இருந்தது. இருந்தாலும் எங்க வீட்ல என்னை வாங்க விடல. சரி ஓகே பரவால்ல. பார்த்த அளவுக்கு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. வீடியோ எடுத்துட்டு இருக்கவே எங்க அண்ணி சத்தம் போட்டுச்சு. "வாடி போலாம் டைம் ஆச்சு. இன்னுமா வீடியோ எடுத்துட்டே இருக்க? வா போலாம்" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே. அப்புறம் அண்ணி கிளிப்பு வாங்குனாங்க, மேட் வாங்குனாங்க. நான் தம்பிக்கு 4 ஷார்ட்ஸு வாங்கினேன். ஓகே சரி இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு,
வாங்கிட்டு பில்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போதே நான் எடுத்துகிட்டே வந்தேன், வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். சட்டை, ஃபேண்ட்டு, தம்பிக்கு பட்டு வேட்டி சட்டை இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருந்தது. சரி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டே வந்தேங்க. சரி ஓகே பில்லு போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு போட போகலான்னு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா கலர்ஸு, அந்த பென்சில், கலர் பென்சில் எல்லா வித தம்பிக்கு வாங்கணும். என் பையன் பார்த்தா கண்டிப்பாக விட மாட்டான். அதோட பில்லு போட்டு